ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேட்ச் பார்த்தீங்கன்னா மும்பையில் நடக்குது. பட் டூர் ஆஃப் இங்கிலாந்து தான். பட் பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் மும்பையில் வந்து நான் நடக்கிறேன். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மும்பையில் நடக்குதுங்க. இப்போ என்ன எனக்கு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு வருது. ஸோ நான் பேசுகிறது வந்து கேட்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ சவுண்டு வந்து வருது. இப்போது இந்த கேம்லேயே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி கொடுப்பாங்க. ஸோ நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். அது எப்படின்றது உள்ளே தாங்க போய் பார்க்கணும். ஸ்விட்ச் டு அவர் லைவில் ஹிந்தி கமெண்ட்ரி. எஸ், இப்போ போயிட்டு மாற்றிடலாம். அப்டேட்டிங் ஸ்டேடியம் அப்படின்றது. A warm welcome to one and all. Thank you for joining us. It's a beautiful morning and we are sure it's going to be a very high intensity game. Toss போடலாம் guys. Both the captains and the match referee are in the center as it is toss time now. Toss. Heads கொடுக்கலாம் guys. கடவுளே டாஸ் எப்படியா வின் பண்ணிடணும் நம்ம தாங்க. ஸோ நான் T20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் பவுலிங் கொடுக்குறேன். The captain has opted to bowl first after winning the toss and choose to bowl first. So Mumbai வேற. These players will be taking the field today. Both teams look balanced and eager to perform. Yes. So நம்ம டீம் தாங்க வேற லெவல் டீம். செம்ம. ஸோ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, சாய் சுதர்ஷன். அண்ட் நம்பர் 3ல பார்த்தீங்கன்னா ருத்து, நம்பர் 4 த்ருவ் ஜுரேல், 5ல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நம்பர் 4ல் வந்து ரஜத் படிகார், 5ல் த்ருவ் ஜுரேல், நம்பர் 6ல் வாஷி, 7ல் குமார் பாண்டியா, 8ல் விஷ்ணு, 9ல் பிரசித் கிருஷ்ணா, 10ல் பார்த்தீங்கன்னா நடராஜன் அண்ட் 11ல் பார்த்தீங்கன்னா சிராஜ். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்பர் டீம். Ladies and gents, please stand up for the national anthem. National anthem போடு guys. ஸோ நேஷ்னல் ஆந்தம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சவுண்டு கம்மி பண்ணிடுறேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் இன்னும் கிளியராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா நான் சிராஜுக்கு தான் தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரே பார்த்தீங்கன்னா சிராஜ் தான். Welcome everyone to this wonderful venue. We have the umpires walking out with the new ball in their hand. ஸோ இந்தியா ஃபர்ஸ்ட் பிளே பண்ணுறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஃபில் சால்ட், ஜாஸ் பட்லர் வந்துட்டாங்க. Pace bowler into the attack. நம்ம பார்த்தீங்கன்னா சிராஜ் கமெண்ட்ரிக்கு செட்டிங்ஸ் போய்ட்டு சவுண்டு கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா வேணாம், என் வாய்ஸ் கிட்ட விட போதும். எஸ், ஸோ பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
எஸ் ரெஸ்யூம். ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு பாலை யார்க்கராக போடுறேன் அண்ட் யார்க்கருக்கு ஸ்ட்ரைட்டாகவே போடலாம் கைஸ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே இந்த ரெட் கோட் இங்கே அங்கே ஒரு ஒயிட் கலரில் ஒரு லைன் இருக்குல்ல, நம்ம அதை தாண்டி போட்டால் நம்மளுக்கு நோ பால் வந்துடும். ஸோ அதனால் வந்து அது வேறு நம்ம பார்த்து ஓகே கொடுக்கணும். எஸ் ஜுரேல் தான் பார்த்தீங்கன்னா இங்கே கீப்பிங் பண்ணிட்டுருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் பாருங்கள் 148 தான் மும்பையில் நம்ம ஜாஸ் தி பாஸ்க்கு. இவருக்கு வந்து பவுன்சராக போடுவாங்க எஸ். இதுவும் ஸ்ட்ரைட் தான் நான் போட போகிறது. ஆனால் நம்ம ஸ்விங் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலே தூக்கி அடிக்கிறாரு. 6 4 அம்பையர் என்னங்க பண்ணுறாரு? 6 தான் அப்படி காமிக்கிறாரு. எஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் 6ஓடு ஆரம்பிச்சிருக்காரு. பட் இது பார்த்தீங்கன்னா எட்ஜு பட்டுன்னா நேராக கையில் போயிருக்கோம். ஸோ இப்போ அவர் இருக்க ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஎல்ல பயங்கரமாக விளாட்னாரு. ஸோ ஃபீல்டிங் செட் பண்ணிடலாம். ஜூம் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஸோ எடிட் பண்ணிடலாம். இப்போதைக்கு பவர் பிளேனால நம்மளால் வந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ பவர் பிளே முடிஞ்சிச்சுன்னா நம்ம எடிட் பண்ணிடலாம் கைஸ். இங்கே வச்சு போடுவோம் ஸ்லாட்டில் இல்லைன்னா ஓகே இங்கே கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக இன்ஸ்விங்காக தான் போட போகிறோம். இவருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி போட்டால் தாங்க கொஞ்சம் லைட்டாக ஓகே. இந்த பால் ஏன்னா இப்போ ஆல்ரெடி வந்து அடிக்கிறாருங்க. பட் அவங்க வச்சுன்னா என்ன தான் வந்து கம்ப்யூட்டர் இல்லைனாலும் இங்கிலாந்துக்காக ஒரு ரன் கூட மிஸ் பண்ண மாட்டுறாங்க. எல்லாருமே ஓடிடுறாங்க. பட் நானும் அதை ஓட மாட்டேன். ஒயிட் யார்க்கரா போடலாம். ஐயோ ஆஃப் கட்டர் ஃபுல்லாக போட்டு இப்போ எனக்கு எட்ஜு வாங்கணும். ஸ்லிப்பர் நிற்க வச்சுருக்கேன் நான். ஸோ எட்ஜு அடிக்கிறாருங்க. தூக்கி அடிக்கிறாரு. பாலை தூக்கி கொடுத்துடலாம். செம ஃபீல்டிங் அங்கே வாஷிங் நினைக்கிறேன். பாருங்கள் கரண்ட் ரன் ரேட் 16 ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கரண்ட் ரன் ரேட் 16ங்க. இப்போவே இன்னும் 20 ஓவர் நம்ம தாண்டணும். ஸ்லோவேர் ஒன் போடலாம். ஏன்னா இப்போ ஜாஸ் பட்லர் இருக்கு. அப்படியே சிங்கிள் தான். ஐயோ மிஸ்ஃபீல் பண்ணிட்டாருங்க. யார் அது? ஜூம் பண்ண முடியல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சிராஜ் ஒரு ஓவர் பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவ் தான். 14 கரண்ட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா 14.40. ஸோ இது வந்து சிராஜோட ஸ்டாண்டர்டுக்கு இது வந்து அதிகம் தான் நான் சொல்லுவேன். எட்ஜு பவுண்ட்ரிங்க. ஐயோ கடைசி பாலும் பவுண்ட்ரியோடு முடியுது. ஸோ என்னங்க பண்ணுறாரு இந்த அம்பையரு? இப்போலாம் ஆக்சுவலி இந்த கேமில் வந்து இப்போ தான் வந்து இது மாதிரிலாம் பண்ணுறாங்க. எஸ். பட் இந்த ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 போடுறேன். ஏன்னா